எக்ஸ் ஆர் ப்ளஸ் ஏதாவது அந்த மாதிரி ஒன்று சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணோம். இந்த ஸ்டாண்டுக்காக எனக்கு அரௌண்ட் 300 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 24 inch சைஸ் பாட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி சர்க்கிள் மாதிரி கொடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்காக அரவுண்ட் 600 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது வந்து சிங்கிள் லேயர் ஸ்டாண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது எப்படி ஒரு லேடர் மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கு, அந்த ஒரு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து அரவுண்ட் 500 rupees சார்ஜ் ஆச்சு. அண்ட் சிங்கிள் லேயர் ஹைட் இது வந்து 7 feetக்கும் ஒரு 2.5 feet ஹைட் இருக்கு, 7 feetக்கு லென்த் இருக்கு. இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போதுக்கு நான் இது ஒரு 1.5 years ஆகிடுச்சு நான் அதை வாங்கி. அப்போ வாங்கும்போதுக்கு 2500 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 layer ஸ்டாண்டு ரெடி பண்ணும்போதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 10 months ஆகுது இதை நான் யூஸ் பண்ணி. இந்த 3 layer ஸ்டாண்டுக்காக 3000 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஜென்ரலாக இந்த மெட்டீரியல் நமக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா கிலோ பேசிஸில் இந்த ஜிஐ பைப்ஸ் என்ன அன்னைக்கு டேட்டில் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் வருதுன்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கான மேக்கிங் சார்ஜஸ் போட்டு வாங்கிப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாண்டுக்காக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆனுச்சு அப்படின்ற இந்த ப்ரைஸ் எல்லாமே ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ மார்க்கெட்டில் என்ன